Come to know about his summer and interesting tips to be kept in mind for a mind blowing resume. This event is yours. You can proceed now. Okay, and first of all, good evening to one and all present here. Before starting this run, I just want to know like இங்க யாருக்காச்சும் தமிழ் தெரியாது ஆனால் இங்கிலீஷில் பேசினா தான் எனக்கு புரியும் அந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? ஸோ தட் பிகாஸ் இங்கே சொல்ல போகிற சில திங்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளோவாக புரியணும்னு ஆசைப்படுறேன். ஸோ தட்ஸ் வை ஐ எம் டெல்லிங் திஸ். இங்கே யாருக்காச்சும் லைக் இஸ் தேர் எனி ஒன் ஹூ டோன்ட் நோ ஹூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? We all are comfortable with Tamil. Okay, okay. So I should start with the presentation. ஒரு நிமிஷம். ஸ்க்ரீன் விசிபிளாக தானே இருக்கு? Yes, no. Okay. Okay, first of all, thanks for the detailed scrub for providing me this wonderful opportunity. And then, just I have some good internships with me from these organizations. And இப்போ fifth year MSc Education and Computer Science பண்றேன். And these are some of my roles. I had played an IoT intern and then data analytics analyst intern, software developer intern, and then Android developer intern, and then data science intern in these organizations. So okay, first of all, எனக்கு வந்து ஒரு இன்டர்ன் வேணும்னா, and one more thing, I'm started doing internship at I guess second half of my first semester. ஆமாம், அப்பயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிற எல்லா கான்செப்ட்ஸும் சரி, லைக் ஃபர்ஸ்ட் 2 years ப்ராட்லி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் தான் இருக்கும். ஸோ உண்மையிலே வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ் போனோம்னா அங்கே வந்து என்ன தேவைப்படுதுன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. லைக் ஐ மீன், இப்போ நம்ம பைத்தான் படிச்சுட்டு இருப்போம், அங்கே பார்த்தா சைடில் அவங்க வந்து பைத்தான்லேயே அட்வான்ஸ்டாக போயிட்டு இருப்பாங்க. பட் நம்ம பேசிக்ஸ் படிக்க வேணாம்னு சொல்ல, பட் ஸ்டில் வி நீட் சம் பேசிக்ஸ். பட் ஸ்டில் அந்த நம்ம படிக்கும் போதே அதுவும் சைட் பை சைடு நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு சைடு ஹசில் பண்ண ஆரம்பிச்சு சைட் அண்ட் ஸ்லோ ஹசில் நம்ம பண்ணும்போது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் கொஞ்சம் ரெடியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்டர்ன் தேடணும் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மைண்ட் செட் இருக்கணும். ஓகே, ஐ நீட் டு டூ சம்திங், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒன்ஸ் வி நீட் சம்திங் வி வில் பி லுக்கிங் ஃபார் இட், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கணும். செகண்ட் வந்து நெட்ஒர்க், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். பிகாஸ் நான் குவி இன்டர்ன் போனது வந்து சாய் ஆதர்ஷ்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் அங்கே இன்டர்ன் பண்ணி அந்த டைம் வந்து நான் பவர் பிஐ கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான் கொடுத்தான். டேய், நான் இங்கே பவர் பிஐ இன்டர்ன் பண்ணேன், நீ அங்கே நல்லா இருந்துச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஜஸ்ட் கோ ஹெட். ஓகேவா? அண்ட் தென் சீனியர்ஸோட கான்டாக்ட்ஸ், கிளப்போட கான்டாக்ட்ஸ். இன்ஃபேக்ட் நான் செகண்ட் செமஸ்டரில் சம்மர் இன்டர்ன், ஐ மீன் செகண்ட் இயரில் சம்மர் இன்டர்ன் கன்ஃபார்மாக வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ கேகேசி கிளப்ல இருந்தேன். அங்கே வந்து ஒரு கிளைண்ட் வந்து இந்த மாதிரி யாராச்சும் பண்ணுறதுக்கு இருக்காங்களான்னு கேட்டு தென் ஐ காட் சம் சம்மர் இன்டர்ன்ஸ். அப்படி கிடைச்சது தான் திஸ் நோ ஃபுட் வேஸ்ட். ஏன்னா பேசிக்கலி தே ஆர் என்ஜிஓஸ், ரைட்? அவங்க வந்து லைக் எனக்கு தெரிஞ்ச லைக் அவ்வளோ பப்ளிக்கெல்லாம் தேட மாட்டாங்க. இந்த மாதிரி காலேஜஸ்லேருந்து தேடுவாங்க. பிகாஸ் அவங்களோட ஃபண்ட்ஸ் எதுவும் இருக்காது, அன்பெய்டாக தான் மேக்ஸிமம் இருக்க போகுது. ஸோ காலேஜஸில் தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு யாராச்சும் இருக்காங்களான்னு தேடுவாங்க. அண்ட் தென் சம்டைம்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், அண்ட் தென் ரொம்ப லெஸ் ப்ராபபிலிட்டி லிங்க்டின். ஏன்னா லிங்க்டின்ல நீங்கள் ஒரு 10 to 20 கம்பெனிஸ் நீங்கள் பே பண்ணீங்கன்னா, ஐ மீன் அப்ரோச் பண்ணீங்கன்னா ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணுவாங்க. பட் தட் டு நாட், அதாவது இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா based on like how fast you get in reference and how fast you get into a company. So அந்த ஆர்டர்ல தான் இந்த இது இருக்கு. அண்ட் தென் ஃப்ளெக்சிபிலிட்டி மைண்ட் செட். நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் அப்ளை பண்ணது வந்து லைக் ஐ வாண்ட் டு கோ அண்ட் டு அ பிஏ ரோலாக இருக்கட்டும், இல்லை பிஐ ரோலாக தான் நான் போவேன், எனக்கு வந்து விஷுவலைசேஷன் வந்து இன்னும் எஃபெக்டிவாக எப்படி போகணும்னு தெரியும் தான் கொடுப்பேன். அங்கே போனால் அவங்க ரெக்குவயர்மெண்ட் வேறு மாதிரி இருக்கலாம். டக்குன்னு வந்து நீங்கள் யூ ஹவ் மென்ஷன் லைக் யூ ஹவ் குட் வித் பைத்தான், நீங்கள் வந்து பைத்தான் நல்லா தெரியும், ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஒன் ஆஃப் யூர் ஸ்கில்ஸை நீங்கள் போட்டிருக்கீங்க. ரைட் நோ எனக்கு வந்து ஒரு பைத்தானில் ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சு தர முடியுமான்னு கேட்டால் யூ மஸ்ட் ஹேவ் தட் ஃப்ளெக்சிபிலிட்டி டு மூவ் ஆன். இல்லை நான் வந்து இந்த ரோல் தான் அப்ளை பண்ணேன், நான் ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லக்கூடாது. திஸ் இஸ் லைக் தீஸ் ஆர் திங்ஸ் லைக் எப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் சொல்கிறதா. நான் உங்கள்ட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, சாய் ஆதர்ஷன் ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து பவர் பிஐக்கு வந்து இன்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்தாரு. பட் குவியில் போனால் அங்கே வந்து வேற டோட்டலி வேற சினாரியோ. ஏன்னா பவர் பிஐக்கான ரெக்குவயர்மெண்ட்டை சாய் ஆதர்ஷ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஸோ என்னோட ரெக்குவயர்மெண்ட் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஆட்டோமேஷன் பண்ண சொன்னாங்க.
ஸோ அப்போ வந்து ஓகே டக்குன்னு நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிக்கணும். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் திங் லைக் இன்டர்ன் கிடைச்ச பிறகும் யூ மஸ்ட் ஹேவ் த ஃப்ளெக்சிபிலிட்டி டு மூவ் ஆன் வித் வாட் எவர் தேர் ஆஸ்கிங். லைக் அடாப்டபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் லேர்னிங் மைண்ட் செட். புதுசாக ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்றப்போ ஐயோ எனக்கு தெரியாதே அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. யூ ஜஸ்ட் பி ரெடி டு லேர்ன் சம்திங். நீங்கள் டக்குன்னு வந்து பைத்தானில் லேர்ன் பண்ணிருப்பீங்க. டக்குன்னு வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் HTML வந்து இதை பேக் பண்ணி ஒரு சிம்பிளாக ஃப்ரண்ட் எண்ட் இருந்தாலும் போதும், பட் ஆனால் எனக்கு வந்து இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐயோ நான் ஃபுல் ஸ்டாக்லாம் பண்ணது இல்லையே, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நான் கற்றுக்கிட்டு நான் பண்ணுறேன், இந்த ஒரு மைண்ட் செட் எப்பயுமே இருந்திருக்கணும். அண்ட் தென் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து ஆஹாவோ ஃப்ளூயன்சி இருக்கணும்னா நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் இருக்கணும்னா நீங்கள் பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியணும். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் மீடியம் இங்கிலீஷாகவே இருந்தால் பெட்டர். ஏன்னா லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. இது ஏன் சொல்றேன்னா உங்களால முடியுன்றத உங்களுக்கு சொல்ல தெரியணும். இல்லைன்னா அட் எண்ட் ஆஃப் த டே என்னதான் உங்கள்ட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருந்தாலும் அது வந்து ரீச் ஆகாது. ஈவன் தோ இட் கேன் பி அ கிளைண்ட் ஆர் இட் கேன் பி யுவர் எம்ப்ளாயி. ஓகே, எம்ப்ளாயர்ஸ் ஓவரால். ஸோ இது வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது லைக் சம் ஆஃப் த மித்ஸ் அபவுட் இன்டர்ன். ஓகே, நான் இன்டர்ன் போகணும்னா எனக்கு வந்து அந்த டெக் ஸ்டாக் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஃப்ரம் A to Z எனக்கு ஜாங்கோ தெரிஞ்சுக்கணும், A to Z எனக்கு ஃப்ளாஷ் தெரிஞ்சுக்கணும், A to Z எனக்கு ரியாக்ட் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படி அவங்களுக்கு ஒரு அவசியம் இருக்குன்னா they would be hiring a full time employee, not you, and they'll be probably paying more. கரெக்ட் தானே? உங்களுக்கு இன்டர்ன் அப்போ உங்களுக்கு பேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ப்ளஸ் வந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யூ ஆர் அபவுட் டு ஸ்டார்ட் யுவர் கரியர்ன்றப்போ. ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு அவங்க மெயினாக நிறைய கம்பெனிஸ் இன்டர்வியூ பண்ணும்போது பார்க்குற ஒரு விஷயம், உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கா, புதுசாக கற்றுக்கிறதுக்கான ஸ்பிரிட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அது எப்படி தெரியும்னா வித் யுவர் சர்ச் ஃபார் இன்டர்ன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து வித் யுவர் ப்ராஜெக்ட்ஸ், இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வித் யுவர் சர்டிஃபிகேஷன்ஸ். அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து அவ்வளோ லைக் ரிலீஸ் ப்ரியார் தான் டு அக்கார்டிங் டு மை கன்சர்ன் அண்ட் அக்கார்டிங் டு மை நாலேஜ். பட் மெயினாக பார்க்குறது எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இன் சென்ஸ் இன்டர்ன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அண்ட் தென் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, இது ரெண்டு போதும் அவங்களை வந்து லேர்னிங் கேப்பபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இவங்க வந்து எதுனாலும் அடாப்ட் ஆகிக்குவாங்க அந்த மாதிரி. அண்ட் தென் ஒரு டொமைன் எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஃபுல் எக்ஸ்போஷர் இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் நம்ம மெயினாக பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ நம்ம பொதுவாக டேட்டா அனலிட்டிக்ஸ் பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு மிஸ்ஸிங் வேல்யூஸ் எடுப்போம், டேட்டா ப்ராசஸ் பண்ணுவோம், மாடல் செலக்ட் பண்ணுவோம், மாடலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். பட் அது வந்து எல்லா கேஸ்க்கும் சேம் கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கன்சிடரிங் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் கன்சியூமர் டேட்டா பேஸ். ஓகே, ஸோ அங்கே டேட்டாவோட அனாலிசிஸே வேறு மாதிரி இருக்கும். RFM அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, அது வந்து ரீசன்சி, ஃப்ரீக்வன்சி, அந்த மாதிரி ஒரு 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 மாடல் இருக்குது, சரிங்களா? ஸோ டொமைன் ஸ்பெசிஃபிக்காக ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அந்த மாதிரி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் வில் பி சம் பீப்புள், பட் ட்ரைனிங் தரமாட்டாங்க. ஸோ அதுதான் நான் 4th பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து அந்த ட்ரைனிங் ஃபேஸ் இருக்காது. அன்லெஸ் யூ கெட் இன்டு சம் பிக் கம்பெனிஸ். அங்கே வந்து ஒரு ட்ரைனிங் பெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு 1 month 2 month ட்ரைனிங் கொடுப்பாங்களே தவிர மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஸோ யூ பெட்டர் கெட் ரெடி வித் தட் மைண்ட் செட். ஓகே, ட்ரைனிங் ஃபேஸ் இருக்காது, ஐ நீட் டு லேர்ன் சம்திங் ஆன் மை ஓன், அந்த மாதிரியே வச்சுக்கோங்க. தே வில் பி கிவிங் சம் ஹிண்ட்ஸ். அதுக்குன்னு எதுவுமே தெரியாமல் எல்லாத்தையும் படிக்கணுமானா அப்படின்னா கிடையவே கிடையாது. They'll be telling ஓகேப்பா you just go with TensorFlow, you just go with Keras, பட் எனக்கு கேராஸ்ல வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, இந்த மாதிரி இந்த கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சா போதும், இந்த மாதிரி. அண்ட் இன்டர்ன் 7th sem இன்டர்ன் மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ கெஸ் பீப்புள் இப்போ இங்கே இருக்கிறவங்க 7th sem இன்டர்ன் அப்ரோச் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். 7th sem இன்டர்ன் வந்து ஏர்னிங்காண்டி கிடையவே கிடையாது. யாருமே வந்து ஒரு MNCக்குள்ளே போகணும்னு, ஐ மீன் யூ மைட் பி ஹேவிங் சம் ட்ரீம்ஸ், அதை நான் வந்து குறை சொல்லவே மாட்டேன். பட் அந்த ட்ரீம்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி 10th semக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா 7th semல எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்குள்ளே போறீங்களோ தென் யூல் பி ஹேவிங் சம் அப்பர் ஹேண்ட். என்னன்னா உங்களுக்கு கோடிங்க்கும் ஒரு சேலஞ்ச் வரும், அதை டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு சேலஞ்ச் வரும், ஒரு கிளைண்ட் டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சேலஞ்ச் வரும். சம்டைம்ஸ் யூ மைட் பி ஹேவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் வித் அ கிளைண்ட், பிகாஸ் ஐ ஹேட் சம் குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தட். கார்னெட் ஏஐல நான் ஒர்க் பண்ணும்போது ஐ ஹேட் சம் குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் UAE கிளைண்ட்ஸ். டேரெக்டாக உங்களை நம்பி ஒரு கிளைண்ட்டே கொடுத்துருவாங்க. ஏன்னா லைக் என்ன சொல்றது, ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் லைக் அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, அவங்க வந்து ஸ்மால் கம்பெனிலாம் சொல்லலை, அவங்க வந்து இட்ஸ் அ பிக் கம்பெனி, பட் தே ட்ரஸ்டட் இன் மீ. ஓகே, தே ட்ரஸ்டட் இன் மை ஒர்க். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் யூ ஆர் குட் வித் தேர் ஒர்க், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் மீட் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் சம் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். MNCல அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது, பிகாஸ் அவங்க ஒவ்வொரு ஒர்க்கையும் செக்ரிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. டிப்ளாய்மெண்ட்டுக்குன்னு ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க, ஒரு டீம் வச்சிருப்பாங்க. பட்
நீங்க ஸ்டார்ட் அப்னு போகும்போது நீங்க வந்து அந்த ஒர்க் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது அது வந்து நான் காக்னேட் கைக்கு நான் ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட் இன்ஸ்பைட். ஸோ ஐம் நாட் மென்ஷனிங் தட் ஒன் கம்பெனி, இது வரைக்கும் நான் பண்ண எல்லா கம்பெனிஸும் ரைட், பட் காக்னேட் கை வந்து லைக் ஒரு ஒரு வேற லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் மென்ஷன் தட். அப்புறம் இன்டர்ன்ஷிப் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கீழே வந்து கன்சிடர் ஆகவே ஆகாது. ஏன்னா லைக் கன்சிடரிங் லைக் ஐபிஎம்மா இருக்கட்டும், இன்ஃபோசிஸா இருக்கட்டும், நீங்க அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா do you have any work experience-ன்னு கேட்பாங்க. அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நம்ம வந்து கிராஜுவேஷன் ஐ மீன் இதெல்லாம் முடிச்ச பிறகு ஃபுல் டைமா ஒர்க் பண்றோம் பாத்தீங்களா, ஃபுல் டைமா ஒர்க், இப்போ இன்டர்னே ஃபுல் டைம் தான் ஒர்க் பண்ணுவீங்க, நான் இல்லைன்னு சொல்ல, பட் அந்த இயர்ஸ் ஆஃப் இன்டர்னல் இல்லாம ஒர்க் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் கன்சிடர் ஆகும். பட் ஸ்டில் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நம்மளை நம்பி ஒரு ஃபுல் டைம் ஒர்க் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, அன்லெஸ் we are 100% good with something. ஓகே, ஸோ அந்த சமயத்துல ஃபார் அட்ராக்டிங் கம்பெனிஸ் நம்ம வந்து இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 இன்டர்ன்ஸ் மினிமம் சொல்றேன், மினிமம் ஒரு 2 இன்டர்ன்ஸ் இருக்கும், இன்டர்ன்ஷிப் இருக்கும்போது ஏன் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிங் ஃபிகர்ஸ் இன்டர்ன்ஷிப்பா இருக்கட்டும். ஐ ஆல்சோ வாண்ட் டு மென்ஷன் லைக் ஹேக்கத்தான்ஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஆஸ் இன்டர்ன்ஷிப்ஸ். நான் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், பட் ஹேக்கத்தான் பண்ணியிருக்கேன்னா ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரு காமன் திங் என்னன்னா, யூஆர் ஒர்க்கிங் ஆன் சம்திங் ரியல் டைம். ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம்க்கு நீங்க வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க. லைக் ஒரு ஹேக்கத்தானா இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அதை நீங்க சொல்லுவாங்க. ஸோ வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டைம் நீங்க வந்து எப்படி ஒர்க் பண்றீங்க அதை வந்து ஹேக்கத்தான்ல ஜட்ஜ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அதில் நீங்கள் ரன்னர்ஸோ வின்னர்ஸோ இருக்கும்போது அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும், இன்டர்ன்ஷிப்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரியல் டைம் ஏன்னா நீங்கள் அன்லஸ் யூஆர் கெட்டிங் இன்டு இன்டர்ன்ஷிப் ஒரு ஹேக்கத்தான், நீங்கள் ஒர்க் பண்ணுற டேட்டா செட்டாக இருக்கட்டும், கேகல்லேருந்து எடுத்துப்பீங்க. கேகலில் பார்த்தீங்கன்னா டேட்டா செட் எல்லாமே ப்ரீ ப்ராசஸாக இருக்கும். லைக் மோஸ்ட் ஆஃப் த டேட்டா செட், ஐ நாட் ஸ்டடிங் என்டையர் டேட்டா செட், மோஸ்ட் ஆஃப் த டேட்டா செட் அவங்க பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு தான் இருவாங்க. பட் ரியல் டைம்னா ஒரு கம்பெனி கிட்ட போகும்போது அவங்களோட டேட்டா செட்டே ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும். அதை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் டேட்டா நீங்களே அக்வயர் பண்ணுற மாதிரி இருக்கும் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்கிராப்பிங்காக இருக்கட்டும், சில சர்வேயாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகும்போது நிறைய தெரிஞ்சுக்கீங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் தி எக்ஸ்பீரியன்ஸ் யூ கெயின், பட் அது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள வராது. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த மித்ஸ் தட் வி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் அபவுட் இன்டர்ன்ஸ். ஓகே, ஸோ அண்ட் தென் சம் ஆஃப் த காமன் மிஸ்டேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக் பண்ணுறது என்னன்னா, எடுத்த உடனே ஸ்பெஷலைசேஷனை நேரோ பண்ணிடுவாங்க. நான் வந்து என்எல்பியில் மட்டும்தான் ஸ்பெஷலைஸ் ஆக போகிறேன், நான் கம்ப்யூட்டேஷனில் மட்டும்தான் ஸ்பெஷலைஸ் ஆக போகிறேன் அப்படின்னு. அண்ட் டு பி ஃப்ராங்க், லைக் அது வந்து இட் ஒன்ட் ஹெல்ப் யூ லாட். ஏன்னா வில் பி ஹேவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டக்குன்னு ஒரு ஆண்ட்ராய்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வேலை இருக்கும். ஆனால் அந்த ஆண்ட்ராய்ட்லையுமே என்எல்பி ரிலேட்டடாக இருக்கும், பட் அந்த டெவலப்மெண்ட் பார்ட் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 70% ப்ளே பண்ணும், 30% தான் என்எல்பி மாடல் செக்ரிகேஷன் ஒர்க் பண்ணும். பட் அந்த டைம் வந்து இல்லை, எனக்கு இந்த டெக்ஸ்டாக்லாம் நான் ஒர்க் பண்ண தெரியாது, நான் வந்து என்எல்பி ஸ்பெஷலிஸ்ட், ஐ பி ஒர்க்கிங் ஆன் வித் என்எல்பி ஒன்லி, அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் நேரோ பண்ணும்போது உங்களோட விண்டோஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கம்மியாகிட்டே போகும். அட் டைம்ஸ் வந்து உங்களுக்கு கையில் ப்ராஜெக்டே இல்லாமல் கூட உட்காந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் இந்த விண்டோஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது they'll be finding you more flexible and they'll be gain some responsibilities. ஓகே, இவரை நம்பி ஒரு ஒர்க் கொடுத்தோன்னா எப்படியாச்சும் இவர் பண்ணிடுவாரு, இல்லை இவங்க பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடும். ஸோ என்னோட சஜஷன் என்ன, அட்லீஸ்ட் ஃபார் 5 years ஃப்ரம் ஒர்க், ஐ மீன் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க ப்ளஸ் நீங்கள் ஒர்க்குள்ளே போகிறீங்க, ஒர்க் போயிட்டு ஒரு 5 years நீங்கள் அட்லீஸ்ட் வந்து மினிமம் 2 years வந்து நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் பற்றி யோசிக்கவே கூடாது. வாட் எவர் ப்ராஜெக்ட்ஸ் யூ ஷுட் டூ. ஏன்னா அப்போதான் கரண்ட் ட்ரெண்ட்ல என்னென்ன இருக்கு, டெக்ஸ்டாக்காக இருக்கட்டும், ஏன்னா ரியாக்ட் ஜேஎஸ், ரிவ்யூ ஜேஎஸ், அந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்டுக்காக இருக்கட்டும், இல்லை டிப்ளாய்மெண்ட் சைடாக இருக்கட்டும், எல்லா சைடுமே வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து சிலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா போதும், நான் வந்து ஜஸ்ட் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் காலம் வந்து நான் ஃபில் பண்ணா போதும் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் குட்ன்றதை காட்டிலும் சம் ஆஃப் த திங்ஸ் லைக் லைக் ஒரு இன்டர்வியூ போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னே கேட்குற ஒரு சில கேள்விஸ் என்னன்னா, வாட் ஆர் த சேலஞ்சஸ் யூ ஆர் ஃபேஸிங் இன் திஸ் ப்ராஜெக்ட் வைல் யூ ஆர் டூயிங் திஸ் ப்ராஜெக்ட். அப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும், நான் டேட்டா அக்வயர் பண்ண கஷ்டப்பட்டேன், இதுலேருந்து நான் டேட்டாஸில் வேல்யூஸ் எடுக்க கஷ்டப்பட்டேன், அண்ட் சாரி லைக் சாஃப்ட்வேர் ஓரியன்டாக நான் என்னால் அதிகம் பேச முடியல, பிகாஸ் அது என்ன சொல்கிறது, லைக் சாஃப்ட்வேர் ரோல் நான் பண்ணியிருக்கேன், ஐ மீன் அதில் வந்து அந்த ரோல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஃபர்கிவ் மீ ஃபார் பீயிங் மோர் டேட்டா ஸ்பெசிஃபிக். இப்போ எப்படின்னா
ஒன்ஸ் நான் என்னால் லைக் ஓகே ஒன்ஸ் நான் டேட்டா க்ளீன் பண்ண பிறகு நான் மாடல் ஃபிட் பண்ணும்போது கிரவுண்ட் ட்ரூத் இதுதானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். தென் ஐ காட் சம் சஜஷன் ஃப்ரம் அவர் சீனியர்ஸ் ஆர் ஒர்க்கிங் கொலீக்ஸ். அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் சால்வ் பண்ணேன்னு சொல்லும் போது தட் ஷோஸ் யுவர் டீம் ஸ்பிரிட். அப்புறம் நீங்க எந்த அளவுக்கு நீங்க கமிட்டட் டு யுவர் ஒர்க்ன்றது தெரியும். பட் நீங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிட்டோம்னா லிட்டரலா அவங்க என்ன ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் லைக் அந்த ஒரு கொலீகோட பேசுறது, அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் கேதர் பண்றது, ரெக்யர்மெண்ட்ஸ் டக்குன்னு மாறணும்னு நீங்க அதுக்கு அடாப்ட் ஆகுறது, இந்த மாதிரி ஒரு ஒரு கிளைண்ட் கூட ஒர்க் பண்ற ஒரு ஃபீல் கிடைக்காது. அண்ட் தென் தேர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஷார்ட் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் ஃபார் ஆன் அண்ட் ஆஃப் கேம்பஸ் டைப்ஸ். இது எப்படின்னா 7 செம் இப்போ இன்டர்ன் அப்ரோச் ஆயிட்டு இருக்கும், 10 செம் இன்டர்ன் அப்ரோச் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக கம்பெனி வரதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி 2 மந்த் முன்னாடி தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஐம் நாட் பிளேமிங் தெம். அண்ட் அட்லீஸ்ட் லைக் அவங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தால் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. இஃப் நாட் லைக் சம் ஆஃப் பீப்புள் பண்ணலன்ற பட்சத்துக்கு. பட் ஆப்வியஸ்லி ரொம்ப ஷார்ட் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் தான். ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸும் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் லேட்டாக தான் நீங்கள் பிளேஸ் ஆவீங்க. ஸோ அதுக்கு அந்த லேட் ஆக நம்மளுக்கு மேலே ஒரு டவுட் வந்துடும். ஐயோ நம்ம படிச்சோமா படிக்கலையா, ஐயோ நம்ம இவ்வளோ சிஜிபி எடுத்தோமே, பட் அந்த சிஜிபிஏ டசன்ட் மேட்டர்ன்றது உங்களுக்கு அப்போதான் புரியும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா லைக் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் 7 செம் அப்ரோச் பண்றவங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நீங்க பண்ற தப்பு அடுத்து உங்களுக்கு ஒரு ரெக்டிஃபை பண்ண ஒரு டைம் கிடைக்கும். எப்படின்னா 7 செம் இன்டர்ன் ஸ்டார்ட் பண்றது சரி, இல்லை ஸ்டார்ட் பண்றது எனக்கு கேட்டால் பெட்டர். லீட் கோட் அண்ட் ஹேக்கர் ரேங்க்ல கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பிகாஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தான் நிறைய வருவாங்க. சாஃப்ட்வேர் ரோல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டு பி ஃப்ராங்க் லைக் டேட்டா சயின்ஸ் எம்ஐக்யூன்னு ஒரு கம்பெனி நம்ம காலேஜ்க்கு வருவாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்டே நீங்க லிங்க் லிஸ்ட் அண்ட் தென் கிராஃப் தெரியலன்னா கொஞ்சம் கிராக் பண்றது கஷ்டம். ஸோ டேட்டா சயின்ஸ் கம்பெனி தானே, நான் டேட்டா சயின்ஸ் ரோல் தான் போறேன், நான் எதுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கணுன்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கவே வேணாம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த ஃபீல்ட்ஸ். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் pinpoint this mistake done by most of the students. And நாலாவது விஷயம் டக்குன்னு டெக் ஸ்டாக் மேல பில்ட் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் ஃப்ரண்ட் எண்ட்ல எனக்கு ரியாக்ட் தெரியும், பேக் எண்ட்ல நான் பைத்தான்ல ஃபிளாஸ்க் போடுவேன், இல்லை ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் எனக்கு தெரியும், முடிச்சுட்டு நான் டிப்ளாய்மெண்ட் எனக்கு ஜிசிபி தெரியும், கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் தெரியும், எனக்கு அஷூர் தெரியும், எனக்கு ஏடபிள்யூஎஸ் தெரியும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தென் கடைசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பில்ட் பண்ணிட்டு தென் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதமா இருக்கட்டும், டிஎம்எஸ் இருக்கட்டும், இல்லை லினக்ஸ் கூட ஆப்ஷன், ஐ மீன் லிட்டரலா அமேசான்லாம் லினக்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ், அப்புறம் ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் தென் நெட்ஒர்க்ஸ், இதெல்லாம் சம் ஆஃப் த பேசிக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நம்ம பிளேஸ் ஆகிற வரைக்கும் ஐ கெஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ரோல், அதையும் சொல்லிக்கிறேன். பிளேஸ் ஆகிற வரைக்கும் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்க என்னதான் இந்த டெக் ஸ்டாக் படிச்சிருக்கீங்கனாலும் இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூ நீட் டு அட்லீஸ்ட் பைபாஸ் தட் ஃபர்ஸ்ட் கோடிங் ரவுண்ட், ரைட்டா? அந்த கோடிங் ரவுண்ட் பண்ணாதான் அடுத்த டெக்னிக்கல் ரவுண்ட்ல ஓகேப்பா உனக்கு அஷூர் தெரியுமா, ஹவ் வில் யூ டிப்ளாய் சோ அண்ட் சோ, இல்லைன்னா கூகுள் பிளாட்ஃபார்ம்ல யூல் பி ரைட்டிங், எப்படின்னா நீங்க கூகுள் ஆப் இன்ஜின் ஒன்று இருக்கு. ஸோ கூகுள் ஆப் இன்ஜின் எப்படி பண்ணுவீங்க, இல்லை வர்ச்சுவல் என்வரான்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி கேட்கும்போது யூல் பி ஹேவிங் சம்திங் லைக் ஓகே ஐ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ், அதான் நான் சொல்ல போறேன், அந்த மாதிரி யூல் பி நோயிங் திங்ஸ். ஆனா நீங்க டெக் ஸ்டாக் மட்டும் பில்ட் பண்ணி வச்சுட்டு ஃபண்டமெண்டல்ஸ்ல இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டே உங்களால கிளியர் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் one of the mistake done by most of the students. And then last and then most important, unless you share something you won't gain at all. ஏன்னா நீங்க படிக்கும் போது கொஞ்சம் அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்ஸ் நான் இவன்ட்ட மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து பேசுறேன், நான் இவன்ட்ட மட்டும் தான் சொல்லுவேன், அந்த மாதிரி கிடையாது. நீங்க ஒன்ஸ் யூ ஃபைண்ட் லைக் ஓகே படிக்கிறத முடிஞ்ச அளவுக்கு யாருக்காச்சும் சொல்லி கொடுங்க. இல்லைன்னா ஷார்ட் டேர்ம் பீரியட்ஸ் வரும்போது லைக் கண்டிப்பா இப்போ நீங்க உங்களுக்கு தெரியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க ஃபுல் ஓகே எனக்கு எஸ்கியூஎல்னா எல்லாமே தெரியும்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. அதை நீங்க ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு நாலேஜ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆகும். அதே மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று புதுசா இருக்கும், அது உங்களுக்கே தெரியும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை கோத்ரூ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு அக்யூரசி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் போயிருக்கோம். ஐ மீன் லிட்டரலா நாங்களும் தேர்ட் இயர்ல அப்படிதான் இருந்தோம். ஆனா ஒன்ஸ் இன்டர்வியூ நடக்கதான் ஓகே இப்படிலாம் ஒன்று இருக்குன்ற மாதிரியே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க, இப்படிலாம் ஒன்று இருக்குடா படுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் நமக்கு அது தெரியணும் தானே, தெரிஞ்சாதானே நம்ம படிக்க முடியும். அப்படி ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ்னே ஒன்று இருக்குன்னே தெரியாது, எனக்கு தெரியாது. கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வரும், அதை நான் போடுவேன், கால்குலேட் பண்ணி அக்யூரசி வந்துடும், இல்லை டாட் அக்யூரசி கொடுப்பேன், எனக்கு அக்யூரசி வந்துடும், அதோட முடிஞ்சு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஐ மீன் still I forgive me for going only with data science. I'm exposed to that a lot than software. அதனாலதான். And then இது மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன, நீங்க unless you share with your friends and then share with your classmates,
யூ வில் கெயின் லிட்டில். ஏன்னா கன்சிடரிங் இப்போ நான் வந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பற்றி எல்லாமே தெரியும், பட் நான் வந்து இன்னொருத்தவன் சொல்ல மாட்டேன். இன்னொருத்தவனுக்கு டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் தெரியும், இல்லை டைமென்ஷனல் டிடெக்ஷன் தெரியும், அவனும் சொல்ல மாட்டான். இப்படியே வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஆக்சுவலி வந்து ஒரு 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 கிரேட்டர் ரிசோர்ஸ் இருக்கு. நீங்க எல்லாம் ஷேர் பண்ணீங்கனாலே யூ வில் பி கெய்னிங் லைக் என்ன சொல்றது, லைக் ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் மாதிரி ஆயிரும். அது நான் தேர் வில் பி அ ஹெல்தி காம்படிஷன் ஆல்சோ. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், இன்டர்ன்ஷிப் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், அண்ட் தென் இன்டர்ன்ஷிப் பற்றின ஒரு தாட் ப்ராசஸாக இருக்கட்டும். தீஸ் ஆர் சம் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் டன் பை ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் நான் ஏன் இன்டர்ன் எடுக்கணும் அப்படின்னா, அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரியல் டைம் இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ் என்ன, அவங்க கரண்டாக என்ன ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரி மூவ் ஆகிட்டு இருக்காங்க, இல்லை கரண்டாக என்ன லாங்குவேஜில் ஒர்க் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்காண்டி. அப்புறம் ஒன்ஸ் நீங்கள் கிளைண்ட்ஸ் கூட பேசும்போது உங்களுக்கே ஒரு ஓகே எனக்கு கம்யூனிகேஷன் நான் பண்ணுறது ஓகேவா தான் இருக்கு, நான் வந்து பேசுறது உங்களுக்கு புரியுது அந்த மாதிரி. அண்ட் தென் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங். நம்ம லிட்டரலாக எப்படி இன்டர்ன்ஷிப் வர்றதுக்கு முன்னாடி நல்லா டிவி பார்ப்போம், நல்லா கிளாஸ் அட்டன் பண்ணுவோமா தெரியாது, அட்டன் பண்ணுவோம். அண்ட் தென் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். ஒரு 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 ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம், அண்ட் ப்ராஜெக்ட் வருதுன்னா அதுக்கு முந்தின நாள் நைட் உட்காந்து விடிய விடிய கோட் போடுவோமே தவிர, அந்த ஒரு 10 hours 8 hours போடுற ஒர்க்கை ஒரு 8 நாள் நம்ம பிரிச்சு பண்ண தெரியாது. அண்ட் இட்ஸ் நாட் அவர் ஃபால்ட். நம்ம வந்து அந்த அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரல. ஆனா நீங்க ஒரு ஒரு இன்டர்ன் போகும்போது தே ஹாவ் சம் ஷெடியூல்ஸ், தே ஹாவ் ஸ்க்ரம் மீட்டிங்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யூ ஜஸ்ட் டெல் யுவர் ஓன் டெட்லைன், ஆனா அதுக்குள்ள நீங்க முடிச்சு கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு ஓகே ஒரு கிளியர் மைண்ட் செட் இருக்கும். திஸ் இஸ் தி அஜெண்டா ஆஃப் மை ப்ராஜெக்ட், நான் இதுதான் பண்ண போறேன். இதெல்லாம் வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் போகும்போது நல்லா கெயின் பண்ணுவீங்க. அப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். லிட்டரலி நீங்க ஒர்க் பண்ணிட்டு எப்படி இருக்க போகுது, ஒரு டக்குன்னு ஒரு கம்பெனி ஒரு ஃபைனல் இயர் ஒரு இதுக்கு போகும்போது, ஃபர்முக்கு போகும்போது, என்னடா இது எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார மாதிரி இருக்குன்ற ஒரு ஃபீல் வராது. வில் பி கெட்டிங் ஓகே இன்டர்ன்ஷிப்ல இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, ஓகே நான் இந்த மாதிரி தான் டைம் மேனேஜ் பண்ண போறேன், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணும்போது ரெசியூம்க்கு வந்து நல்ல வெயிட் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ரியல் டைமா நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டேன், ரியல் டைமா ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க. ஒரு கம்பெனிக்கு ஒரு ரெக்வயர்மெண்ட் இருக்கு, அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறீங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே எனக்கு நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு கோடிங்கே போட தெரியாதுன்னு, ஆனா எனக்கு இப்போ தெரியுது நான் ஐ கேன் டூ சம் கோடிங்ஸ். அந்த கோடிங்கும் வந்து ஒரு கம்பெனிக்கு உதவுது. அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடும். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸாகவே இருந்துக்கட்டும். அது வந்து என்னன்னா ஒரு பயம் இருக்காது. ஓகே எப்படி போனாலும் ஒரு ஐடி ஃபர்ம்குள்ள போனா எனக்கு வந்து நான் சர்வைவ் ஆகிடுவேன், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுத்தோம். அண்ட் தென் கம்மிங் டு ரெஸ்யூம். இப்போ ரெஸ்யூம் 7 sem இன்டர்னா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஸ்டார்ட் அப்க்கு போறதா இருக்கட்டும், அவங்க வந்து அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு 10 ரெஸ்யூம் தான் பார்ப்பாங்க. பட் அந்த 10 ரெஸ்யூம் அது வாட் எவர் மேபி த ஃபார்மேட், ஒரு ஹியூமன் இருப்பாங்க, அவங்களுக்கு புரியும். ஓகே இவங்க வந்து இந்த டயக்ராம்குள்ள தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்காங்க, ஓகே இந்த டப்பாக்குள்ள இருந்தது தான் வந்து லிங்க்டினோட லிங்க், இதுதான் என்கிட்ட போட லிங்க்ன்ற மாதிரி. பட் லிட்டரலி ஒரு எம்என்சிக்கோ இல்லை வந்து ஒரு 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 கேம்பஸ் டிரைவ் வரும்போது ஒரு 1000 members ரெக்ரூட் பண்ணும்போது தே won't be having such time and manpower. ஸோ ப்ராபப்ளி அவங்களோட ஆப்ஷன் வந்து அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டமில் என்ன ஒரு இஷ்யூனா, சம்டைம்ஸ் வந்து அந்த பிளாக்ஸ் டயக்ராம்ஸாக பார்த்துச்சுன்னா இட் வில் பி கன்சிடரிங் ஓகே இது வந்து டயக்ராம் போல, இது அன்வான்ட் பீஸ்ன்னு சொல்லி தூக்கி போட்டோம். ஆனால் நம்ம அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எழுதி வச்சிருப்போம், இல்லை நம்மளோட ஸ்கில்ஸ் எழுதி வச்சிருப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் அன் ஓவர்வியூ ஆஃப் ATS. ஏன்னா நீங்கள் இப்போ ப்ராபப்ளி 6th sem or 5th sem செகண்ட் இயர்ஸ் or தேர்ட் இயர்ஸ் இருப்பீங்க. ஸோ ஒரு டெம்ப்ளேட் வந்து ATS கம்பைல்டாக இருந்தால் பெட்டர். ஸோ இது வந்து என்னோட சஜஷன். அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரிகார்டிங் ATS அண்ட் தென் ரெஸ்யூம்ஸ் என்னன்னா, ஒரு கம்பெனி சாஃப்ட்வேருக்கு வருதுன்னா தென் அது ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க. ஒரு டேட்டா சயின்ஸ் வருதுன்னா டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன். ஸோ வாட் ஐ வுட் சஜஸ்ட் லைக் 3 templates வச்சுக்கோங்க. ஒரு சாஃப்ட்வேர், ஒரு டேட்டா சயின்ஸ், அப்புறம் வந்து ஒரு காமன் டெம்ப்ளேட். எப்படி இருக்குன்னா உங்களுக்கே தெரியும், ஓகே இந்த கம்பெனிக்கு நான் இந்த ஒர்க் பண்ணது வந்து இட்ஸ் லைக் சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்ற மாதிரி. ஆனா அது மிக்ஸ்டா இருந்துக்கலாம். ஓகே நான் பண்ண டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப யூனிக், ஸோ அதை நான் டாப்ல போறேன். அடுத்த ஒரு சாஃப்ட்வேர், அடுத்த ஒரு டேட்டா சயின்ஸ், ஒரு சாஃப்ட்வேர் டேட்டா சயின்ஸ் சாஃப்ட்வேர், அது ஒரு மிக்ஸ்டு டெம்ப்ளேட் ஒன்று வச்சுக்கோங்க. அது நீங்க மேக்ஸிமம் வந்து சர்க்குலேட் பண்ணிடுங்க. கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா இல்லாம நம்ம கேம்பஸ் சிஐடி பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் பண்ணும்போது அந்த மிக்ஸ்டு கம்பைன்டு ஒன்று வந்து சென்ட் பண்ணுங்க. பட்
நம்ம பிசிஸ் ஒரு ஐசிஸ் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி சாஃப்ட்வேருக்கு ஒரு கம்பெனி வந்து நீங்கள் எது ரெசியூம் மாற்றணுமா, அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு ரெசியூம் வச்சிருக்கேன், நான் அனுப்புகிறேன் அந்த மாதிரி. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் லைக் இருந்தால் ஒரு வெயிட் நான் கண்டிப்பாக இருக்கணும், இல்லாதவங்க ஐயோ என்கிட்ட இது இல்லையே வேலை கிடைக்காது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு தாட் ப்ராசஸ் இல்லைனா யூ ஆர் ஜஸ்ட் செவன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஸ் ப்ராபப்ளி. ஸோ வந்து லைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோ வச்சுட்டு வர மாட்டாங்க. பட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா யூ வில் பி லைக் அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதுதான் சொல்ல வரேன். உங்களுக்கு நீங்கள் யூனிக்காக இருப்பீங்க, மற்ற நம்மளோட இன்டர்ன் காம்படிட்டர்ஸ், நம்மளோட கோ காம்படிட்டர்ஸோட இதை கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருப்பீங்க. அண்ட் தீஸ் ஆர் சம் ஆஃப் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இந்த மாதிரி 2 காலம் பிரிக்கக்கூடாது, லைக் என்ன சொல்கிறது, லைக் இந்த மாதிரி பாக்ஸ்க்குள்ளே இன்ஃபோ இருக்கக்கூடாது. இதெல்லாம் லைக் ஏடிஎஸ் கம்பைல் பண்ணும்போது லைக் அது ஒரு லைனை தான் வாசிக்கும். ஸோ அப்புறம் அந்த மாதிரி லைன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே தட்ஸ் தி எண்ட் ஆஃப் த திங் அப்படின்ற மாதிரி அது பாட்டுக்கு பாஸ் ஆன் போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் சம்திங் லைக் ஏடிஎஸ் மைட் அப்ரூவ். ஏன்னா இது நாங்கள் வந்து லிட்டரலாக ஒன் ஆஃப் அவர் சீனியர்ஸ் லைக் சூப்பர் சீனியர்ஸ் வந்து ப்ரூஃப் ரீட் பண்ணி அவங்க தே ஹேட் சம் ஏடிஎஸ் அண்ட் தென் அதில் வந்து அவங்க பண்ணி அனுப்பிச்சது. ஓகே திஸ் லுக் சம் மோர் ஃபுட் தேன் திஸ் அப்படின்ற மாதிரி பண்ணி அனுப்பிச்சது. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் தி செஷன்ஸ் ஐ வில் பி டிஸ்கசிங் சம் ஆஃப் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வித் ரெசியூம்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால ரெசியூம்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுவேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நான் இன்டர்ன் போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுதான் சூப்பராக இருக்குமே அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு 5 விஷயங்கள் என்னன்னா, கண்டிப்பாக லைக் தெரியும், ஒரு பைத்தான் படிச்சிருப்போம், சி படிச்சிருப்போம், ஜாவா படிச்சிருப்போம், ஒவ்வொரு செமஸ்டருக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கும். பட் ஆனால் பேசிக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல. ஒரு பைத்தான் எடுத்துக்கிட்டா அதில் இருக்க டேட்டா டைப்ஸ், லிஸ்ட்னா என்ன, லிஸ்ட்டில் என்னென்ன அட்வான்டேஜஸ், அதில் இருக்க ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அப்புறம் ஏன் வந்து செட்டுக்கும் லிஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம், இல்லை ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்னென்ன பண்ண முடியும், டிக்ஷனரி என்னென்ன பண்ண முடியும், இந்த மாதிரி. நான் பைத்தான்னு சொல்ல வரல, வாட்டர் மேபி த லாங்குவேஜ், அதில் ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு டாஸ்க் கொடுத்தா அதை நம்ம அந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் உங்களுக்கு செய்ய தெரியும். செகண்ட் திங் வந்து ஒரு எஸ்கியூஎல் லாங்குவேஜில் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் ஆப்ஷனல் நோ எஸ்கியூஎல். ஏன் நோ எஸ்கியூஎல் சொல்கிறேன்னா, சம் மைட் ப்ரிஃபர் எனக்கு வந்து நோ எஸ்கியூஎல் வேணும். அதுக்கப்புறம் GitHub வெர்ஷன் கண்ட்ரோல். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் இன்க்ளூடிங் மீ, நான் பிஃபோர் 3rd செமஸ்டர் வரைக்கும் ஐ தாட் லைக் GitHub இஸ் லைக் டிரைவ், அங்கே வந்து ப்ராஜெக்ட்ஸ் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த இன்டர்வியூக்குள்ள போன பிறகு தான் தெரிஞ்சு இட்ஸ் லைக் வெர்ஷன் கண்ட்ரோல் அண்ட் இட்ஸ் நாட் பேட். ஏன்னா இப்போ நான் சொல்றதுனால ஐயோ என்னடா இது எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியல, இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அதான் நான் சொல்றேன், லைக் நான் வந்து லைக் அதை ஃபீல் பண்ணது நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ GitHub வெர்ஷன் கண்ட்ரோல்னா என்ன, ஜஸ்ட் ஒரு 5 கமாண்ட் பேசிக் கமாண்ட்ஸ் இருக்கு. ஆட்னா என்ன, புஷ்னா என்ன, புல்னா என்ன, க்ளோன்னா என்ன, கமிட்னா என்ன, 5 கமாண்ட் தான் மாற்றி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே கமாண்ட்ஸ் இருக்கு, ரிவர்ட் அந்த மாதிரிலாம். பட் ஸ்டில் அதெல்லாம் லைக் நம்ம போக நம்ம பண்ண கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் டீபக் பண்ணும்போது நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா, ஒவ்வொரு இடத்துலயும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு இந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக ரன் ஆகுதா, இல்லை இந்த பாயிண்ட் நல்லா ரன் ஆகுதா அந்த மாதிரி. பட் சம் ஆஃப் த ஐடியாஸ் லைக் பைச்சாம், அப்புறம் வந்து பைச்சாம்ல முக்கியமா அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ பிரேக் பாயிண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அண்ட் தென் வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ஸ். ஏன் வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் சொல்றோம்னா, லைக் நம்ம எண்ட் ஆஃப் த இன்டர்ன் பண்ணும்போது there are chances like we'll be getting more than 2 projects. அப்போ ரெக்வயர்மெண்ட் ஃபைல் சப்மிட் பண்ணுங்க, இல்லை வெர்ஷன் கண்ட்ரோல் அப்லோட் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்கன்றப்போ நம்ம லைக் ஒவ்வொரு வெர்ஷனும் லைக் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு பாண்டாஸாக இருக்கட்டும், பாண்டாஸ் இப்போ 1 பாயிண்டா இருக்குன்னா அடுத்த வருஷம் போக 2 பாயிண்டா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் ரெக்வயர்மெண்ட் ஃபைல் மெயின்டைன் பண்ணுறதே என்ன ஒரு மெயின் ரீசன் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பாண்டாஸ் அப்டேட் பண்ணால் ஒர்க் ஆகும், இன்னொரு ப்ராஜெக்ட் பாண்டாஸ் அப்டேட் பண்ணலைன்னா ஒர்க் ஆகும். இப்படி இருக்கும்போது virtual environment is the one and only way. ஸோ அது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு என்க்ளோஸ்ட் ஸ்பேஸ், அதுக்குள்ள நீங்கள் வந்து என்ன வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது வந்து லைக் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். தென் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ அதுதான் லைக் virtual environment பற்றி நல்லா ஷார்ட்டாக சொல்ல முடிகிற ஒரு விஷயம். அண்ட் தென் இப்போ நான் ரெஸ்யூம் காட்டுறேன். ஸோ ரெஸ்யூம்ல பண்ற விஷயங்கள் நான் பண்ண தப்பை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் என்னென்ன தப்பு பண்ணேன் இந்த ரெஸ்யூம்லன்றது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டப்பா போட்டிருக்க கூடாது, தென் 2 காலம்ஸ்ல இருக்கக்கூடாது, சரிங்களா? அண்ட் தென் இப்போ நான் இன்டர்ன் பத்தி நான் சொல்றேன்னா, இங்க இருக்கிறது வந்து ஜஸ்ட் நான் என்ன ரோல் பண்ணேன், என்ன பீரியட் பண்ணேன், அண்ட் தென் என்ன கம்பெனில நான் ஒர்க் பண்ணேன், இதை நான் சொல்லியிருக்கேன். பட் அங்கே நான் என்ன பண்ணேன், என்னோட ரோல் அங்கே என்ன அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அது வந்து ஒரு லைன்ல மென்ஷன் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ப்ரூஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் தென் இங்கே ப்ராஜெக்ட்ஸ் வாங்கினேன். ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படின்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ், மெயில் ஆட்டோமேஷன், லைவ் ரிப்போர்ட் ஃபார் பிஸ்னஸ் அனலிஸ்ட். அண்ட் தென் இந்த மாதிரி விஷயங்கள்ல திஸ் இஸ் ஒன் ஆஃப் அவர் சூப்பர் சீனியர்ஸ் அட்வைஸ். என்னன்னா ஒரு ப்ராடக்டோட நேமை வந்து வைங்க, அட்லீஸ்ட் ஒரு
நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க, அந்த கம்பெனிக்கு தான் ஒரு ப்ராடக்ட்ன்றப்போ நீங்க எவ்வளவு இனோவேட்டிவா அந்த நேம்ஸை வந்து பிக் பண்ணுவீங்க. தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் லைக் அட்ராக்ட்ஸ் கம்பெனி பீப்புள் லைக் கார்பரேட் பீப்புள்ஸ். அண்ட் தென் இந்த இடத்துல பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணிருக்கேன், ரெடியூசிங் அபவுட் 70% ஆஃப் த டைம் இன்வால்வ். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பெர்சன்டேஜ்ல இல்லை நம்பர்ஸ்ல வந்து நம்மளால ஃபிகர் அவுட் பண்ண முடிஞ்சுன்னா that gives an impression like he is precise and he has more information regarding this project. So இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. So this is my updated one. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஸ்பெஷலைசேஷன், கம்யூனிட்டி அந்த மாதிரி நான் இந்த கிளப்லலாம் இருந்திருக்கேன். அண்ட் தென் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது கம்பெனி, அந்த கம்பெனியோட லைக் வாட் இஸ் தேர், அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா இல்லை எட்டெக் கம்பெனியா இல்லை வந்து நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி அபவுட் த கம்பெனி இன் ஜஸ்ட் ஒன்லைன் நாங்கள் என்ன ரோல் பண்ணேன். இப்போ இந்த இங்கே இருக்கிற ப்ராஜெக்ட் இங்கே இருக்கிற ப்ராஜெக்ட் ஒன்று தான். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், அல்காரிதமிக் ட்ரேடிங் அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து நான் ட்ரேட் பாட் அப்படின்னு ஜஸ்ட் சம்திங், இட் மைட் நாட் பி மோர் இன்னோவேட்டிவ். நீங்கள் ஏதோ ஒரு நல்ல நேம் கூட சஜஸ்ட் ஐ மீன் உங்கள் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். அண்ட் தென் நாங்கள் வந்து 85% ஸ்டாக்ஸ் வந்து அந்த மாதிரி நாங்கள் டயத்துக்கு நாங்கள் பண்ணுறோம். அண்ட் தென் assimiled sentiment analysis and accuracy of around 90%. அண்ட் ஏர் குவாலிட்டி 4 and 6. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்போது அடடே பேர் கொஞ்சம் புதுசாக இருக்கு, நம்ம என்னதான் பண்ணியிருக்காங்க பார்ப்போன்ற மாதிரி they will be looking into it. அப்புறம் இப்போ கிட்டப்லையுமே வந்து ஐ ஹேவ் சம் சஜஷன்ஸ் லைக் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து உள்ளே போடும்போது. ஸோ நான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மெயில் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு மட்டும்தான் இருக்கும். அந்த ரீட்மி ஃபைல்னு ஒன்று இருக்கிறதே வந்து நிறைய பேர் மறந்துடுறாங்க. அந்த ரீட்மியோட லைக் பவர் என்னன்னா, they'll be knowing what the project is about. மெயில் ஆட்டோமேஷன்னா எவ்ரி ஒன் திங்ஸ் லைக் ஓகே இதுல வந்து மெயில் ஐடி கொடுத்த உடனே கடகடன்னு போயிடும், இது வந்து ஸ்டெப்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஏதாச்சும் ஒரு கம்பெனி பண்ணேன்னா இல்லை என் பர்சனல் ப்ராஜெக்டா, ஸோ நான் கம்பெனி பற்றி ஒரு மென்ஷன் பண்ணேன், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி ஒரு அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு மேனுவல் ரிப்போர்ட், ஓகே இந்த கோட் ரன் பண்ணால் எப்படி இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த கோட் வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம், இல்லை அந்த நேரத்தில் இட் மைட் பி இதாக இருக்கலாம். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கு, ஓகே நீங்கள் ரன் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி இந்த ஃபைல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து லைக் ஒரு எப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகும், நீங்கள் என்னென்ன பண்ணணும், இது அதுதான் லைக் ஒன்ஸ் இது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் போதே இது வெறும் ப்ராஜெக்ட் நான் மேம்கிட்ட காட்டப்போறேன், இது ஒரு மினி ப்ராஜெக்ட் ஜஸ்ட் வந்து நான் டைம்குள்ள முடிச்சு நான் மார்க் வாங்கணும், அந்த மைண்ட் செட்ல மட்டும் இருக்கக்கூடாது. இட் மஸ்ட் பி லைக் நீங்க ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து ஒரு கம்பெனி பண்ணும்போது, இல்லை நீங்களே ஒரு கம்பெனி ஓன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு இருக்கும்போது யுவர் ப்ராஜெக்ட் வில் பி டர்னிங் இன்டு லைக் மோர் அட்ராக்டிவ் டு அதர்ஸ். அதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இதை நீங்க வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா என்கிட்ட சில ரிப்போர்ட்ஸ் இருக்கு, அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் லைக் இப்போதான் என் ப்ராஜெக்ட் ஆன் கோயிங், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்ட் இப்போ போயிட்டு இருக்கு, அப்போ நான் இது இவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும், ஏன்னா கண்டிப்பா இதெல்லாம் நான் முடிச்ச ப்ராஜெக்ட்ஸ் தான், ஸோ ஐ ஹேவ் சம் டைம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரெப்போஸும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே கிட்டப் ரெப்போ போடுவோம், ஆனால் ரெப்போல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு app.py அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும், அது கீழே ஒண்ணுமே இருக்காது. ஸோ லிட்டரலா பாக்குறவங்களுக்கு அந்த நேமை பார்க்கும்போது ஒரு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த அனாலிசிஸ்ல அவங்களே வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணி பண்ணாங்களா, இல்ல வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ரீ ட்ரெயின் மாடல் எடுத்து பண்ணாங்களா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு பண்ணாங்களா, இல்ல ஒரு ஸ்பேசி வச்சு பொலாரிட்டி செக் பண்ணாங்களா, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா யாருக்குமே தெரியாது. ஸோ இது ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ நீட் டு டெல். அண்ட் முடிஞ்சா டிப்ளாய் பண்ணிடுங்க. ஏன்னா ஹீரோக்குலாம் வி ஹேவ் சம்திங் ஃப்ரீ நம்ம பண்ணிக்கலாம். தென் உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் ஏரியாஸ் போடுறதுனா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து லைக் நான் டேட்டா சயின்ஸ் ரெடி பண்ண ஒரு ரெஸ்யூம். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஸோ கம்மிங் டு த எண்ட் ஆஃப் த செஷன், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்கலாம். ஹலோ, நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன், யாராச்சும் இருக்கீங்களா? இருக்கும். ஓகே, ஐ ஹோப் ரொம்ப மொக்க போலன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு தீஸ் ஆர் சம் ஆஃப் திங்ஸ் ஐ கேம் அக்ராஸ் அண்ட் தென் மை எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டது, நான் என்னென்ன மிஸ் பண்ணதுன்றது தான் ஹோல் ப்ரெசன்டேஷன். அந்த ஏடிஎஸ் ஃபார்மேட்ல ரெஸ்யூம் பண்ணியிருந்தீங்களா? ஓகே, ஆமாம். எந்த சைட்ல பண்ணீங்க?
இல்ல சைட்ல இல்ல, லைக் ஒன் ஆஃப் த சீனியர்ஸ், நம்ம சூப்பர் சீனியர்ஸ் வந்து அவங்க கம்பெனில அவங்களே பண்ணி நம்மளுக்கு அனுப்பிச்சது. ஓகே. ஏன்னா அது பெய்டுன்னு நினைக்கிறேன் அந்த சிஸ்டம். தேர் ஆர் சம் ரூல்ஸ். நம்ம எப்படி ஒரு ஏடிஎஸ் கம்பைல் ரெஸ்யூம் போடுறதுன்னு நிறைய பிளாக்ஸ் அண்ட் சைட்ஸ் இருக்கு, பண்ணிடலாம். Any other doubts? புரியணும் தானே தமிழ்ல எடுத்தேன். யாராச்சும் டவுட் கேளுங்கடா. நான் சொன்னதுல ஒரு டவுட் கூட இல்லையா? ரைட்டு, ஓகே. அடுத்து ஒரு 8 minutes வெயிட் பண்ணுறேன். டவுட்ஸ் இல்லைன்னா ஓம் பிரகாஷ் சென்ட் பண்ணிக்கலாம்ல கிளாஸ் செஷன்? I will wait for their doubts. No. ஹலோ சொல்றா. ஃபார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹீரோக்கு சொன்னீங்கல்ல ஃப்ரீ டிப்ளாய்மெண்ட்டுக்கு, ஹீரோக்கோ தவிர்த்து வேற ஏதாவது ஃப்ரீ டிப்ளாய்மெண்ட்டுக்கு ஆப்ஷன் இருக்காங்க? நான் வெப்சைட்ஸ் வந்து ஃப்ரீயாக netlify.appல பண்ணியிருக்கேன். பட் வந்து நம்ம ஒரு பைத்தான் பேக் எண்ட் வச்சுட்டு இல்லைனா அந்த மாதிரி ஒரு ஒரு ஏபிஐ ஜென்ரேட் ரன் பண்ணுறதா இருந்தால் நான் ஹீரோ கூட தான் பண்ணியிருக்கேன். பட் ஒரு HTML சைட் இருக்குது, இப்போ நீ ஒரு வெப் டெக்னாலஜி படிச்சிருக்க, ஒரு HTML CS தான் இருக்கு, ஆனால் அது அப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு. பட் ஆனால் எனக்கு வந்து லோக்கலில் தானே இருக்குது, ஆனால் நான் நல்லா டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு வெப்சைட் ஒரு வெப் டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஒரு கம்பெனி வருது, அப்போ என்ன பண்ணுறேன், netlifyல நீங்கள் வந்து தாராளமாக டிப்ளாய் பண்ணலாம். உங்களுக்கு அது இது எல்லாமே அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அட்வான்டேஜ் என்னன்னா யூ கேன் ரெப்ரசென்ட் த யூஆர்எல் அண்ட் கிளிக் பண்ணா யாருக்குனாலும் ஓப்பன் ஆகும். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சப்டொமைன்ல தான் வரும். ஸோ கூகுள் சர்ச்ல நீங்க பண்ணிக்கிறது இதாகாது. பட் நீங்க பே பண்ணீங்கன்னா தாராளமா எந்த டொமைன்ல வேணா நீங்க பண்ணிக்கலாம். பட் அன்லெஸ் லைக் வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட், நம்ம அவ்வளவோ இதுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த கேஸ்ல யூ கேன் கோ ஹெட் வித் netlify ஆர் ஹீரோக்கு. ஓகே ஓகே, someone like Ash. ஓகே, அஸ்வத்தமன், ரைட். அவர் கேட்டிருக்காரு லைக் லினக்ஸ் வந்து படிக்கணுமா ப்ரோ அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கிரிப்ட்ஸ், கொஞ்சம் சிம்பிள் ஸ்கிரிப்ட்ஸ் தெரியணும். கன்சிடரிங் லைக் யூ வாண்ட் டு கோ இன் டு அமேசான். ஏன்னா இந்த வட்டம் அமேசான் நம்மளுக்கு வந்திருந்தாங்க, அவங்களோட ஒரு செஷனே இருந்துச்சு, லைக் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து இருந்துச்சு. ஸோ லினக்ஸ் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணுமானா ஐ பி டெல்லிங் லைக் பேசிக்ஸ், கொஞ்சம் ஒரு 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 ஃபைல் ரீட் பண்ணுறது இல்லைன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே நம்ம பண்ணும்போது நமக்கு அப்படியே பிடிச்சிரும், நம்ம அப்படியே கற்றுக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு தனி பாத் தான். ஸோ என்னை கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் அமேசான் அந்த மாதிரி போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றப்போ லினக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் கமலி, ஹாய் அண்ணா, ஐம் கமலி ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர். டு யூ ஹேவ் எனி சஜஷன்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ட் கமலி, நானும் பயோமேக்ஸ் தான், ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த பயோமேக்ஸ் தான், அது வந்து ஒரு 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 பேரியரே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா லைக் வி ஆல் லைக் ஹியூமன்ஸ்னால லைக் டக்குன்னு அடாப்ட் ஆயிடுவோம் நம்ம. ஆல் யூ நீட் இஸ் லைக் பேஷன். ஓகே, எனக்கு தெரியாது, நான் கற்றுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்தாலே போதும். அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் செமஸ்டர் பேப்பர்ஸை வந்து நல்லா படிங்க. ஐ மீன் லிட்டரலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 years தான் உங்களோட பேசிக் பேப்பர்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும் மோஸ்ட் ப்ராபப்ளி, ஓகேவா? ஸோ அட்வான்ஸ் பேப்பர்ஸே வந்து தேர்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி பண்ணுற மினி ப்ராஜெக்ட் நல்லா பண்ணுங்க. அது நம்ம வந்து கரெக்டாக ட்ரூவா பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் நம்ம இதுல இருக்கும், ரெஸ்யூம்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட சஜஷன் வந்து இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேயே நீங்கள் வந்து ஓகே டெக்ஸ்டாக்லாம் கற்றுக்கணும், அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இருக்க பேசிக்ஸை நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணுங்க. தட் வுட் பி a good start. எனி அதர் டவுட்ஸ்? கேட்கலனாலும் சேட்டில் போடலாம் உங்கள் 2 பேர் மாதிரி. அண்ட் தேங்க்ஸ் கமலி ஃபார் யுவர் கொஸ்டின்ஸ். தேங்க்ஸ் அஸ்வத். Hello, Anna. Yeah. I am from third year AAML. Yeah. So I am also a biomath student. ஸோ இப்போ எனக்கு வந்து பேசிக்கலாகவே வந்து லைக் மெடிக்கல் ஃபீல்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ லைக் இப்போ நான் வந்து லைக் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸோ இல்லை லைக் ஏதோ ஒன்று கோர்ஸ்னாலுமே நான் எல்லாமே வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக தான் பண்ணுவேன். லைக் டேட்டா செட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து மாடல் பில்ட் பண்ணுற வரைக்கும். ஸோ இப்போ இன்டர்ன்ஷிப் போகிறதுமே வந்து
லைக் மெடிக்கல் ஃபீல்ட் ரிலேட்டடாவே பண்ணலாமா இல்ல லைக் எதுனாலும் ஓகே அப்புறம் போக போக மெடிக்கல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி போறதா லைக் பட் எனக்கு இந்த டொமைன் வந்து ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மோர் தென் எனி அதர் டொமைன். ஸோ லைக் உங்க சஜஷன் ஆர் ஒப்பீனியன் எனிதிங்? அதுதான்ப்பா லைக் இப்போ நீங்க மெடிக்கல்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிளேஸ் ஆகிய கம்பெனி வந்து EXL. அது வந்து ஆக்சுவலி ஹெல்த் கேர் ரிலேட்டடாக US ஹெல்த் கேர் லைக் ஒரு டாப் 5 கம்பெனிஸ்ல CO அனாலிட்டிக்ஸ்னு ஒன்று. ஸோ அதோட பிரான்ச் வந்து லைக் மர்ஜர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் EXL இது எல்லாமே. ஸோ இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் கேர் கிளைண்ட் அவங்கள்ட்ட தான் ஒர்க் பண்ணிருக்கோம். என்ன ஒரு இஷ்யூ வரும்னா உங்களை நீங்களே நேரோ பண்ணிக்கிறீங்க ரைட்டா. ஸோ ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அப்சல்யூட்லி நீங்கள் வந்து அதில் மட்டும் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நாலேஜ் கெயின் ஆகும். அதில் வந்து நான் டவுட்டே கிடையாது. பட் என்ன இஷ்யூனா நம்மளுக்கு அந்த கம்பெனி அந்த மாதிரி கம்பெனிஸ் மட்டும்தான் வருமானு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்பர் 1 ஓகேவா. ஸோ உங்களோட லைக் ஆர்வம் சூப்பராக இருக்கு ஓகேவா. அதை நான் பேச முடியாது. இன்ஃபேக்ட் லைக் நான் வந்து ஃபினான்ஸ் சைடு தான் போகணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்து நான் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். பட் த ட்ரூத் இஸ் லைக் நம்மளோட டொமைனுக்கே ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் வருமானு தெரியாது. ஸோ நான் அதுதான் சொன்னேன், டொமைன் ஸ்பெசிஃபிக்காவோ இல்லை வந்து டெக்ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காவோ நீங்கள் வந்து லைக் இப்பயே நேரோ ஆயிக்காதீங்க. லைக் இப்போ நீங்கள் ஒன் ஆஃப் த திங் ஐ குட் சே லைக் மெடிக்கல் டேட்டா செட் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் டு த மாடல் பில்டிங். நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ செட் பண்ணும்போது 99% தான் செட் பண்ணி நீங்கள் சாம்பிள்ஸே வந்து நீங்கள் எடுப்பீங்க ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ். ஸோ அதே வந்து ஒரு மிஷின் லேர்னிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் எடுக்கும்போது நீங்கள் ரீகால் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. பிகாஸ் உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு பேஷண்ட்க்கு வந்து கேன்சர் இருந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ஹீஸ் கோனா ரன் ஹிஸ் லைஃப். ஸோ அந்த மாதிரி வந்து ஆயிடக்கூடாது. ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மெடிக்கல் ஸ்பெசிஃபிக்காக போகும்போது எப்படி கெய்னிங் அந்த நாலேஜ் மட்டும் தான் இருக்கும். ஒரு ஜெனரலிஸ்டிக் இருக்காது. டொமைன் ஸ்பெசிஃபிக்காக உங்களை போகாதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸ் இல்லை. பட் போனீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும்னு நான் சொல்ல வரேன். அண்ட் குட் ஈவினிங் மேம். தேவராணி மேம், ஐ ஜஸ்ட் saw your message. Okay, na, thank you. Yeah. Suggestion for Good evening, Christopher. Yeah, ma'am. I am an intruder into this meet, I think so. No, not at all, ma'am. Not at all, okay. Just want to have a word about first years. That's why I'm in here. Okay, just give some idea related to papers or projects that can be presented in conferences or anything like that. Okay. Thank you, Christopher. Thank you. You gave a nice talk. Really, it was good. Right from the starting I was here, you gave a very nice presentation and very nice ideas and suggestions you have given to your juniors. Good. Thank you. Thanks a lot. Thank you, ma'am. Okay. And ஓகே மேம் இருக்காங்க. ப்ளஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பற்றி ஒரு ஜாலியான விஷயம் என்னன்னா, ஐ ஹாவ் டன் சம் 3 to 4 பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் ஓகேவா. லிட்டரலாக நம்மளுக்கு வந்து ஒரு ஐவியோ அந்த மாதிரி ட்ரிப்போ கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. ஸோ உங்களுக்கு காலேஜ் கிளாஸஸும் வந்து மிஸ்டேக் கேட்ட பேர் வாங்கக்கூடாது. ப்ளஸ் நான் வந்து நல்லா ஊரும் சுற்றணும் அப்படின்றப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒன் ஆஃப் த நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நீங்கள் வந்து பேப்பருக்கு கண்டிப்பாக ஒர்க் போடணும். நான் அதை வந்து குறைய சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் பேப்பர்ஸ் ஒர்க் போட்ட பிறகு சென்னைக்கோ பெங்களூருக்கோ போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், like it's not like breaking the rules, it's about bending the rules. Okay. So நாங்க இன் பர்சன் வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பெங்களூர் விசிட் பண்ணியிருக்கோம். 2 times சென்னை விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ we also got ODs, அட்டண்டன்ஸ் லேக் ஆகலை, எதுவுமே ஆகலை. அண்ட் தென் அட் த சேம் டைம் வந்து லைக் ட்ராவல் சம்டைம்ஸ் சம் ஆஃப் த இதுக்கு ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் வந்து அந்த ஃபீஸ் லைக் ரைட் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து எல்லாமே வந்து காலேஜ் வந்து எக்ஸ்பென்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ லிட்டரலாக வந்து நீங்கள் வந்து அங்கே போய் நல்லா ஒன்ஸ் ப்ரெசன்டேஷன் முடிஞ்ச பிறகு, தட் ஆல்சோ ஐ வாண்ட் டு மென்ஷன், ப்ரெசன்டேஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் நல்லா ஊர் சுற்றிட்டு நீங்கள் அடுத்த நாள் காலேஜுக்கு வரலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெளியூர் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது. ஸோ லைக் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ என்ஜாய்ட் அ லாட் while doing a paper presentation in conferences. Okay. Any other questions? Okay. We have a question from Tarnika. Hello, Anna. I'm Tarnika from first year data science. For someone who had no idea about coding, which programming language would you suggest to start with? Okay. அதாவது ஈஸி பெர்ஸ்பெக்டிவ்னா ஐ பி கோயிங் வித் பைத்தான், தார்னிகா. பட்
ஸ்டில் பைத்தான் இஸ் நாட் அ குட் வே ஃபார் கோடிங் காம்படிட்டிவ் ப்ரோக்ராம்ஸ்லாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கோடிங்க்கே வந்து நீங்கள் பைத்தான் ரிலே ஆகி போயிட்டீங்கன்னா ஈவன் தோ யூ ஹேவ் அ சொல்யூஷன் லைக் சாம்பிள் டெஸ்ட் கேஸ்லாம் பாஸ் ஆயிரும். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஒரு கண்டிப்பாக டைம் அவுட் ஆயிரும், இல்லைன்னா மெமரி அவுட் ஆயிரும். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் தி லைக் பட் ஸ்டில் நீங்கள் வந்து கோடிங் பற்றி நான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோ எடுக்கணும் அப்படின்றப்போ ஐ வில் பி சஜஸ்டிங் பைத்தான். பட் ப்ராபப்ளி ஐ வில் பி கோயிங் வித் C++ ஆர் ஜாவா இது காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுவேன். பட் நான் இப்போ தான் ஸ்டார்டே பண்ண போகிறேன், நான் இப்போ தான் படிக்க போகிறேன்னா டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கும்போது ஐ வில் பி சஜஸ்டிங் பைத்தான் பிகாஸ் அதுக்கு ஒரு குட் கம்யூனிட்டி இருக்கு. லைக் என்ன டவுட்னாலும் ரைட் ஃப்ரம் ஃப்ரண்ட் எண்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானுக்கு ஃப்ரண்ட் எண்ட் ஸ்ட்ரீம்லிட்னு ஒன்று இருக்குது, லைப்ரரி இருக்கு. ஸோ நீங்கள் யூ கேன் டிசைன் அ வெப் ஆப் வித்வுட் யூன் நோயிங் HTML ஆர் சம்திங். பைத்தான் வச்சே ஃப்ரண்ட் எண்ட் எல்லாமே பண்ணலாம் அந்த மாதிரி. பட் C++ ஜாவா வந்து நான் சைட் பை சைட் நீங்கள் படிக்கணும்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் அதை படிக்கணும். ஸோ ஐ கெஸ் ஐ ஆன்சர் யூ கார்னிகா. Okay. Any other questions? No, I'm from third year AML. Yeah, Nitish. ஆக்சுவலாக நீங்கள் ரெஸ்யூமில் காட்டும்போது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் காமிச்சிருந்தீங்களே, அதில் காலம் பை காலம் ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நானே எப்படி தான் பண்ணியிருந்தேன். ஓகே, அதுதான் இப்போ சிம்பிள். ரெஸ்யூமில் வந்து ATS இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது லைன் பை லைன் ரீட் பண்ணுமா? லைன் பை லைன் ரீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏரியாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் பக்கத்தில் இருக்கிற காலம்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு லைனாக தான் ரீட் ஆகும். ஸோ அது பொறுத்த வரைக்கும் இந்த டசன்ட் மேக்கிங் சென்ஸ், ரைட்? அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் தீஸ் ஆர் சஜஸ்ட் லைக் நம்மளுக்கு இன்டர்ன்ஷிப்ஸாக இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும் போதும் வெளியிலேருந்து சில பேர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க உங்கள் ரெஸ்யூம் ஃபில் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இது அப்படி ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணி பண்ணது, ப்ளஸ் நம்ம சீனியர் ஒருத்தவங்க ப்ரூஃப் ரீட் பண்ணி ஓகே சொன்ன ரெஸ்யூம் தான் இந்த மாதிரி. பட் 2 காலம்ஸ் வந்து மேக்ஸிமம் போடக்கூடாது. அண்ட் ஒன் மோர் திங், ரெஸ்யூம் வந்து மோர் தென் 1 பேஜ் இருக்கவே கூடாது. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்ச பிறகு தான் நீங்கள் 2 பேஜ் ரெஸ்யூம் வந்து போடுறதுக்கே அலௌட். ஐ மீன் இட் லைக் கார்ப்பரேட் ஸ்டாண்ட் பாயிண்ட். ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூ. ஓகே. Hi, Anna. I'm also from AML. Hello. யா சாரிகா. அண்ணா, இந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ்ல வந்து எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் மினிமம் போடணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஓகே, உங்களோட டாப் 2 ப்ராஜெக்ட்ஸ், டாப் 2 இன்டர்ன்ஷிப்ஸ் இருந்தா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா 2 கம்பெனி, அண்ட் தென் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குன்றப்போ ஒரு 3க்கு போய்க்கலாம். மேக்ஸிமம் 3, மினிமம் 2. That would be my suggestion. Okay, na, thank you. Okay. Any other doubts? Hi Anna, this is Varsha from AIML. Yeah, Varsha. Anna, actually like regarding resume-க்கு நான் வந்துட்டு ஒரு மினி ப்ராஜெக்ட் காம்படிஷன்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணேன். அது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னா லைக் அதே ப்ராஜெக்ட் வந்துட்டு ஐ ப்ரெசென்டட் அ பேப்பர் ஆல்சோ இன் தட். இப்போ வந்துட்டு while doing a resume we have column like headings like projects, papers presented or any other extracurriculars. So is it okay if I include the same name like ஒரு repetition மாதிரி இருந்தா will it be okay? கண்டிப்பா ரெபிடேஷன் இருக்காது. ஏன் சொல்றேன்னு தெரியுங்களா? ஏன்னா நீங்க பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணேன்னு மென்ஷன் பண்ணும்போது யூ வில் ஜஸ்ட் மென்ஷனிங் த டைட்டில் அண்ட் அந்த எங்க கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு அந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணீங்க, ரைட்டா? அண்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணீங்க அதுக்கான ஒரு குயிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், ரைட்? பட் இங்க வந்து ரெபிடேஷன் மாதிரி தெரியாது ஆக்சுவலி. No, when they question me, like if someone sees and they'll question me, right? So அது வந்து when it's a repetition, I'm asking like என்ன ஒரே மாதிரி இருக்கு
அந்த மாதிரி யோசிப்பாங்களான்னு கேக்குறேன். அப்படி யோசிக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க ஒரு ப்ராஜெக்டா பண்றதும் ஒரு ரிசர்ச் பேப்பரை போடுறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஏன்னா நீங்க ப்ராஜெக்டா பண்ணும்போது ஒரு கோடிங் இருக்கும், அதுக்கான ஒரு ஒரு அப்ஜெக்டிவ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் ரிசர்ச் பேப்பர்னு பண்ணும்போது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ வந்து ஒரு ஒரு மாடல் எடுக்கிறீங்கன்னா ஏன் அந்த மாடல் எடுக்கிறீங்க, ப்ளஸ் வந்து ஒரு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு பப்ளிஷர் லெவலுக்கு சப்போஸ் பப்ளிகேஷன் இருந்தால் அவங்க பப்ளிகேஷன் வந்து ஆத்தரைஸ் பண்றாங்கன்றப்போ தட் வுட் பி லைக் அன் ஆட் ஆன் டு யுவர் ப்ராஜெக்ட். ஓகே, திஸ் ப்ராஜெக்ட் இஸ் சம்திங் தட் இஸ் பீன் அவுட் ஆஃப் பாக்ஸ். அது வந்து இந்த பப்ளிஷரே வந்து அத்தான்டிகேட் பண்ணியிருக்காங்க, இல்லை இவங்க வந்து இப்படி ஒரு கான்ட்ராக்ட்குள்ள போயிருக்காங்கன்னா யூ ஆர் ஹேவிங் சம் ரிசர்ச் ஸ்கில்ஸ் ஆல்சோ, நாட் ஒன்லி ஜஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அ கோட். அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும். ஸோ ரெபியூட்டேஷன் பற்றி இந்த இடத்துல ரெபியூட்டேஷன் வந்து டஸ் நாட் ப்ளே ரோல் அட் ஆல். ஷூர், தேங்க்யூ. ஓகே, someone is raising their hands. Shall I know who it is? Doubts எல்லாம் கேட்கலாம். I didn't got their name. அண்ணா, யா சொல்லுங்க. இப்ப சம்மர் இன்டர்ன்ஸ் எதுவுமே பண்ணல அப்படிங்கல, ஸோ 7th செமஸ்டர் இன்டர்னுக்கு போகல ரெஸ்யூம்ல எப்படி அப்பர் ஹேண்டா காமிக்கிறது? ப்ராபப்லி ப்ராஜெக்ட்ஸ் பா. ஸோ இன்டர்ன் போகலன்றப்போ யூ வில் பி கோயிங் வித் ப்ராஜெக்ட்ஸ். நான் இப்படி அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி இன்டர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் நல்ல ப்ராஜெக்ட் மட்டும் வச்சுக்கோங்க. தட் வில் பி அன் அப்பர் ஹேண்ட். ஸோ நல்ல ப்ராஜெக்ட் இந்த சென்ஸ் நான் பெரிய பெரிய டெக்ஸ்டாக் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்குமான்ற அவசியமே கிடையாது. ஒரு சிம்பிள் ஒரு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம்க்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குறீங்களான்னு பாருங்க. கேகலோட ப்ராஜெக்ட் இருக்கு, கிட்டப்ல ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ நான் ரெஃபரன்ஸ் இருக்கிறது தப்புனே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஈவன் எவ்ரி ஒன் டூ தட்ஸ் லைக் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோலேருந்து ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கிறது அதெல்லாம் தப்பு. பட் ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுக்கோங்க, அந்த அப்ஜெக்டிவ்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே. அண்ணா, எனக்கு ஒரு டவுட்னா, இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு பைத்தான் இல்லைன்னா சி எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல வந்துட்டு நம்ம படிச்சுக்கலாமா, இல்ல மோஸ்டா சி தான் பார்க்கணுமாண்ணா? நான் சீன் கூட சொல்ல மாட்டேன், பட் C++ மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் சீனா கூட நீங்கள் ஃப்ரம் ஸ்க்ராச்லேருந்து பண்ணணும். அண்ட் லேர்னிங் பெர்ஸ்பெக்டிவ்க்கு சி வந்து ஐ வில் பி டெல்லிங் ஓகே தட்ஸ் அ வெரி குட் பெர்ஸ்பெக்டிவ். பட் C++ நான் ஏன் மென்ஷன் பண்ணுவேன்னா அந்த டைம் நீங்கள் வந்து ஸ்ட்ரக்ட் அதெல்லாம் போட்டு நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கும் அங்கே நீங்கள் வந்து லைக் தேர் பி லைப்ரரி கால்டு ஐ கெஸ் STL. அந்த லைப்ரரியிலேருந்து நீங்கள் டேட்டா நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் டைம் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க C++ யூஸ் பண்ணும்போது. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கும் வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் ஸ்டார்ட் பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோ இருக்காது. ஏன்னா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. 1.5 hours 3 ப்ராப்ளம்ஸ் பண்ணணும் அப்படின்றப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். பட் பைத்தான் வந்து ஐ ஒன்ட் பி சஜஸ்டிங் ஃபார் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங். பட் இல்லைனா 7th செம் நாங்கள் இருக்கோம், பட் நான் வந்து இந்நேரம் வந்து நான் டக்குன்னு ஒரு புதுதுக்கு போக முடியாதுன்றவங்க ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் பைத்தான். ஓகே, தட் இஸ் ஆல் ஐ நீட் டு சஜஸ்ட். லைக் இப்போ 7th செம் வந்துட்டு இருக்கு, நாங்கள் இன்டர்ன் போய் ஆகணுன்றப்போ பைத்தான்ல எல்லாமே தரவா இருங்க. ஸோ தட் அட்லீஸ்ட் லைக் ஒரு 10 டெஸ்ட் கேஸ் இருக்குன்றப்போ ஒரு 7 டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிரும். ஒரு 3 டெஸ்ட் கேஸ் தான் மெமரி அவுட் ஆஃப் இதில் போகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இது முடிச்ச உடனே I'll be suggesting either C++ or Java for data structures and algorithm. ஓகேண்ணா. Any other doubts?
ஓகே. ஓம் பிரகாஷ் லைக் என் பண்ணிக்கலாமா? லைக் இல்லை டவுட்ஸ் யாருக்காச்சும் இருக்கா? என் பண்ணிக்கலாம். ஓகேப்பா. தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் அட்டெண்டிங் திஸ். Thank you so much, Na, for your valuable time. We got to know a lot of new tips and we'll surely implement it. Thank you, Na. Thank you so much.